பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜே பார்வதி செய்த தரமான சம்பவம். அது என்ன சம்பவம், ஏது சம்பவம் அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய முடிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா மீது சாண்ட்ராவுடைய கணவரான பிரஜன் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்க போகிறதாக நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. என்னப்பா சொல்கிற நீயே? சாண்ட்ரா வந்து கட்டின பொண்டாட்டிப்பா பிரஜனுக்கு. தான் பொண்டாட்டி மேலேயே புருஷன் வழக்கு கொடுக்குறது என்னப்பா புதுசாக இருக்குது, அப்படி என்ன நடந்துச்சு ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்மளுடைய பேப்பர் ரவுடி பிரஜன் சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தப்ப எல்லாரும் சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரான்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சமூக ஊடகங்களில் என்னுடைய மனைவியான சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க மீது எல்லாம் நான் வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுவேன், சட்டம் தம் கடமையை செய்யும், நான் அவங்க மேலெல்லாம் வழக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்தார். ஆனால் இப்போ தன்னுடைய மனைவி மேலேயே அவர் வழக்கு தொடுப்பார் அப்படின்னு நம்மலாம் நினச்சி கூட பார்க்கல. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய மனைவியான சாண்ட்ராவே பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்களாம். அவங்க ஆரம்பிக்க போகிற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர் வைக்க போகிறாங்களாம். ஏப்பா பேப்பர் ரவுடி பிரஜன், உன் மூஞ்சியை கொண்டு போய் அங்கேப்பா இப்போ வச்சுக்குவ. நீ வச்சுக்குவ. நீ நேற்று ஒன்று பேசுவ, இன்னைக்கு ஒன்று பேசுவ. பேப்பர் ரவுடி பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் சமூக ஊடகங்களில் பிஆருங்க இறங்கி வேற லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாண்ட்ராவே ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு என்னுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு பேர் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கே பிரஜன். சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரான்னு சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்யும், நான் வந்து டிஃபமேஷன் கேஸ் கொடுத்து வீட்டுக்கு நோட்டீஸாக அமுச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீரே. தன்னுடைய மனைவி மீது சட்டம் தன் கடமையை செய்யுமா? நீங்கள் ஒரு கணவராக இருக்கலாம், என்ன இருந்தாலும் உங்கள் மனைவியாகவே இருந்தாலும் ஸ்கேம்ட்ரான்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினது தப்பு. அப்போ கண்டிப்பாக பேப்பர் ரவுடி பிரஜன் சாண்ட்ரா மீது தக்க சட்ட நடவடிக்கையை எடுப்பார் என்று கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது ஸ்கேம்ட்ராங்கிற பேர் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா ஆளுக்கு ஒரு பட்ட பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன பண்ணியிருக்கிறா, நீ வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்து எங்களுக்கே தெரியாமல் ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று பண்ணி எங்கள் எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டுடி நீனு, அதனால் உன் பேர் ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சாண்ட்ராவுடைய சம்மதத்தின் பேரில் தான் அந்த ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற பேர் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாளடைவில் அந்த ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிறத சமூக ஊடகங்களில் பலரும் சாண்ட்ராவை வந்து எதிர்த்து டேக் எல்லாம் போட்டு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எப்போ சாண்ட்ரா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு வாங்கி கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்களோ அந்த பேர் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாமே கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது சாண்ட்ராவுக்கு ஸ்கேம்ட்ராங்கிற பேர் மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதை தொடர்ந்து இப்போ ஐயோ நம்ம இருக்கிற எல்லாரும் நம்மளை வந்து ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த பேரை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு கிரிமினலாக பிளான் பண்ண பேப்பர் ரவுடியும் சாண்ட்ராவும் நம்ம ஸ்கேம்ட்ரா அப்படின்னு நம்மளை கூப்பிட்றது பெருசாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலைன்ற மாதிரி காட்டிக்குவோம். மீடியாவுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே ஸ்கேம்ட்ரான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, நான் அதை பெருசாகவே எடுத்துக்கலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவோம். ஐயய்ய இவங்களை ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிட்றது இவங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலை போல இருக்கே, இவங்க பெருசாக வருத்தப்படலை போல இருக்கே, சரி எதுக்கு நம்ம ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு கடந்து போயிடுவோம் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு எங்களுடைய பட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பேர் வைக்கலான் இருக்கோம். டே புரியலடா எங்களுக்கு, நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு காசு வந்துருச்சா? நீங்கள் டைட்டில் வின்னராகவும் வரல, 18 லட்ச ரூபா வந்து கானா வினோத் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் பொட்டியும் எடுக்கலை. பொட்டியை எடுத்திருக்க வேண்டியது பிரஜனை நேரத்தோடு உள்ளே விட்டுருந்தாங்கன்னா ஸ்கேம்ட்ராவுடைய ஸ்கேம்ட்ரான்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, நம்ம சொல்கிறது சாண்ட்ராவுடைய கால்லையாவது விழுந்து அந்த பணப்பொட்டியை எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார் பிரஜனு. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஒரு விஷயமும் நடக்கலை. ஸோ உள்ளதும் போச்சடா நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லி வெறுங்கையை வீசிட்டு தான் சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. பாவம் அவங்களுக்கு மிஞ்சினது இந்த ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற பேர் தான். ஸோ அந்த பேரை மாற்றுறதுக்கு மீடியா முன்னாடி நின்று பேசி அதை எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் பிரஜனும் ஒரு முயற்சி எடுத்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, விஜே பார்வதியை பற்றி ஏதோ ஒரு அப்டேட்டு, விஜே பார்வதி செய்த தரமான சம்பவம் அப்படின்னு சொன்னியே, அது என்ன தரமான சம்பவம் அப்படின்னு பார்வதி ரசிகர்கள் என்னை பார்த்து கேட்குறது எனக்கு புரியுது. பார்வதி ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பொழுது கிட்டத்தட்ட 2 வாரங்கள் யாரோடையும் எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல்
அவங்களோட வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க. மிகப்பெரிய அளவுல டிப்ரஷன்ல இருந்தாங்க. ஸோ அந்த டிப்ரஷன்ல இருந்து விஜே பார்வதி வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இருந்து அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்படுது. நீங்க ஃபினாலேக்கு வாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ விஜே பார்வதி போலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிலேஷன்ல இருந்து சரி போலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஃபினாலே மேடைக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் கமருதீனோட சேர்ந்து அவங்க பண்ண ரீல்ஸ் எல்லாம் 1,50,00,000 பேர்ட்ட பார்த்து, அதுக்கப்புறம் கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து ஃபேன்ஸ் மீட்லாம் நடத்தி, பார்வதி வந்து மதுரையில ரேலியெல்லாம் நடத்தி, வேற லெவல்ல ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் விஜே பார்வதி வெளியில வந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. ஸோ பார்வதி வந்து ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருந்தாங்க. விஜே வசந்த் அப்படின்னு ஒரு பையனோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்வதி இதுக்கப்புறம் தொடர்ந்து இன்டர்வியூஸ் பண்ணுவாளா? அப்படிங்கிற கேள்வி பார்வதியுடைய ரசிகர்கள் மத்தியில எழுந்திருந்துச்சு. அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக, இதுக்கப்புறம் பல்வேறு சேனல்கள்ல விஜே பார்வதி கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் மக்கள்ட்ட வந்து இதுக்கப்புறம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ரெட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி விஜே பார்வதி மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியலான கருத்துக்களை தெரிவிப்பா அப்படின்னு ஹேட்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன கண்டென்ட் கொடுக்க போறா? டே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்பையும் கண்டென்ட் குவீனா இருந்து உங்களுக்கு கண்டென்ட் பிச்சை போட்டுக்கிட்டு இருந்தா. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. ரெட் கார்டு வாங்கிட்டு முடிஞ்ச கேம் வெளில வந்துட்டா. இதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்க போறா. உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். நாங்க வந்து வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறோம். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? பார்வதி எப்போ இன்டர்வியூ கொடுப்பா அதை வச்சு நாங்கள் வந்து ட்ரோல் போடலாம், எப்போ வந்து நாங்கள் வந்து கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம். அட மானம் கட்டவீங்களா, ஷோ முடிஞ்சு போச்சுரா, எதுக்குடா இன்னும் உட்காந்து பார்வதி கண்டென்ட் கொடுப்பான்னு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஹிந்தியில் ஏதோ 50 பேரை வச்சு ஏதோ பண்ணுறாங்களாம், அங்கே போங்கடா. அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் நல்ல வாயில் பான் மசாலாவை போட்டுட்டு பொழைச்சுன்னு மூஞ்சிலே துப்புவா, அதை வச்சு கண்டென்ட் பண்ணுங்கடா அப்படின்னு இவங்களை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்வதி ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருந்தா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவதா ஒரு இன்டர்வியூ வந்து பார்வதி கொடுத்து முடிச்சாச்சு. அது வந்து ZAYN ஜெயின் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவேற்றப்படலாம் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பார்வதியுடைய ரசிகர்கள் ஜெயின் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்வதியுடைய 2வது இன்டர்வியூ வரும், போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து பார்வதியோட இன்டர்வியூஸ் தொடர்ந்து வந்துச்சுன்னா பல பேரை பார்வதி பொழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா வந்து அப்படி மேடையில் போய் விஜே பார்வதியை கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பார்வதிக்கு எதிரான வன்ம கருத்துக்களை சாண்ட்ரா தெரிவித்து வந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஸோ பல்வேறு போட்டியாளர்கள் பார்வதிக்கு எதிரான விஷம கருத்துக்களை ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தக்க செருப்படி கொடுக்குற மாதிரி விஜே பார்வதி அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூவில் பதில் கொடுப்பாளா, அவங்கள வந்து வச்சு செய்வாளா அப்படிங்கிற கேள்வி விஜே பார்வதியுடைய ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. நானும் பார்வதி கொடுக்க போகிற அடுத்தடுத்த இன்டர்வியூஸை வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஷோவில் பெருசாக வந்து நாங்கள் நியாயமாக விளாண்டு கிழிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோரா சின்க்ளேர்லாம் இப்போ வரைக்கும் இன்டர்வியூ பக்கமே தலை வச்சு படுக்காமல் போலண்டுக்கு டிக்கெட் போட்டு எப்படா பொட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு ஓடலாம் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆரோரா சின்க்ளேர் மாதிரியான நபர்களுக்கு மத்தியில் ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் நின்று ஒவ்வொரு சேனலாக இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு நிற்கக்கூடிய விஜே பார்வதியுடைய தன்னம்பிக்கையை நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியல. விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் பார்வதி அடுத்தடுத்து பல்வேறு சேனல்களில் கொடுக்க போகிற இன்டர்வியூகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.